வணக்கம். உங்க சிலேனியம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ஜார் ஃபைல்ஸையும் ஒன்னொன்னா தேடி டவுன்லோட் பண்ணி மேனேஜ் பண்றது ரொம்ப சலிப்பா இருக்கா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மேவன்கிற ஒரு சூப்பரான டூல் எப்படி உங்க ஆட்டோமேஷன் வேலையை ரொம்பவே சுலபமா மாத்த போகுதுன்னு நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சரியான வெர்ஷன் ஜாரை தேடுறது, டிபெண்டன்சி பிரச்சனைகளை சரி பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. அந்த தீர்வு தான் மேவன். இதை உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து மொத்த பில்ட் ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் இதுவே பார்த்துக்கும். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மேவன் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு மேவன் ப்ராஜெக்டோட இதயமான pom.xml ஃபைல்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டை எப்படி உருவாக்குறது, டெஸ்ட்டுகளை எப்படி ரன் பண்றது, கடைசியா CI/CD பைப்லைன்ல இது எப்படி ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, நாம ஏன் மேவன் பயன்படுத்தணும்? குறிப்பா நம்ம ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? சிம்பிளா சொல்லணும்னா, மேவன் உங்க வேலையை ரொம்ப சுலபமாக்குது. இது எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு பில்ட் சிஸ்டமை கொடுக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா ஜார் ஃபைல்ஸையும் அதுவே ஒரு சென்ட்ரல் ரிப்போசிட்டரியில இருந்து தானா டவுன்லோட் பண்ணிடும். இதனால நீங்க மேனுவலா செய்ய வேண்டிய வேலைகள் குறையுது, உங்க ப்ராஜெக்டும் ரொம்ப உறுதியா இருக்கும். இப்போ எந்த ஒரு மேவன் ப்ராஜெக்டோட மைய பகுதியை பத்தி பார்ப்போம். அதுதான் pom.xml ஃபைல். இதை நான் எப்பவுமே ப்ராஜெக்டோட செய்முறை குறிப்பு, அதாவது ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஆமா, ஒவ்வொரு மேவன் ப்ராஜெக்டும் இந்த ஒரே ஒரு pom.xml ஃபைல்னால தான் கட்டுப்படுத்தப்படுது. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவை, அதை எப்படி பில்ட் பண்ணணும், என்னென்ன பிளகன்ஸ் பயன்படுத்தணும்னு எல்லா தகவலையும் இந்த ஒரு ஃபைல்ல தான் இருக்கும். இதுதான் உங்க ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். முதல்ல பாருங்க, இந்த 3 டேக்ஸ், குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, அப்புறம் வெர்ஷன், இது மூணும் சேர்ந்து உங்க ப்ராஜெக்ட்க்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுக்குது. இது ஒரு வீட்டு முகவரி மாதிரி. இதை வச்சு தான் மேவன் உங்க ப்ராஜெக்டை சரியா அடையாளம் கண்டுபிடிக்கும். சரி, இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்களை சேர்க்கலாம் இல்லையா? நம்ம pom.xml ஃபைல்ல இருக்கிற டிபெண்டன்சி ஸ்டாக்குள்ள நம்ம ஆட்டோமேஷனுக்கு தேவையான செலினியம் மற்றும் டெஸ்டென்ஜியை சேர்க்க போறோம். பாருங்க, இது எவ்வளவு சுலபம்னு. இந்த சின்ன XML கோட சேர்த்தா மட்டும் போதும். மேவன் தானாவே அந்த லைப்ரரியை டவுன்லோட் பண்ணி உங்க ப்ராஜெக்ட்ல சேர்த்துரும். இனிமே மேனுவலா ஜார் ஃபைல் தேட வேண்டிய வேலையே கிடையாது. அதே மாதிரி தான் டெஸ்டென்ஜிக்கும் இன்னொரு டிபெண்டன்சியை சேர்த்தீங்க, அவ்வளோதான். ஒரு சக்தி வாய்ந்த டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் இப்போ உங்க ப்ராஜெக்ட்ல இருக்கு. இதுதான் மேவனோட உண்மையான சக்தி. டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை ரொம்பவே எளிமையாக்குறது. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ ரெசிபி இருக்கு. இப்போ ப்ராஜெக்டை உருவாக்க ஆரம்பிக்கலாம். ஒரு மேவன் ப்ராஜெக்டை எப்படி உருவாக்குறது, அதோட ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர் அமைப்பு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். எக்லிப்ஸ் இல்ல இன்டெலிஜே மாதிரி ஐடியில ஒரு மேவன் ப்ராஜெக்டை உருவாக்குறது ரொம்பவே சுலபம். நீங்க ஃபைல் மெனுல போய் நியூ மேவன் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி உங்க குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடியை கொடுத்து ஃபினிஷ் பட்டனை தட்டினா போதும். சில நொடிகளில் உங்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ரெடியாகிடும். எல்லா மேவன் ப்ராஜெக்டும் இந்த ஸ்டாண்டர்ட் டைரக்டரி அமைப்பை தான் பின்பற்றும். இது ஒரு நல்ல பழக்கம். உங்க அப்ளிகேஷன் கோட் src/main/javaல இருக்கும். நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே src/test/javaக்குள்ள தான் இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறது உங்க ப்ராஜெக்டை சுத்தமா ஒழுங்கா வச்சுக்க உதவும். சூப்பர், நம்ம ப்ராஜெக்ட் இப்போ தயார். இப்போதான் அசல் வேலையே இருக்கு. நம்ம டெஸ்ட்களை ரன் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான சில முக்கிய மேவன் கமாண்ட்ஸை இப்ப தெரிஞ்சுக்கலாம். கமாண்ட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். மேவன்ல ஃபேஸ் மற்றும் கோல்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஃபேஸுங்கிறது ஒரு பில்ட் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு படிநிலை, உதாரணமா டெஸ்ட் பண்றது. கோலுங்கிறது அந்த படிநிலையில செய்யப்படுற ஒரு குறிப்பிட்ட செயல். சுருக்கமா சொன்னா, ஃபேஸுங்கிறது என்ன செய்யணும், கோலுங்கிறது அது எப்படி செய்யணும். சரி, இதோ சில முக்கியமான கமாண்ட்ஸ். MVN கம்பைல் உங்க கோட்ல சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு செக் பண்ணும். MVN டெஸ்ட் உங்க எல்லா டெஸ்ட்களையும் ரன் பண்ணும். MVN பேக்கேஜ் உங்க ப்ராஜெக்டை ஒரு ஜார் ஃபைலா உருவாக்கும். MVN இன்ஸ்டால் அது உங்க லோக்கல் ரிபாசிட்டரியில சேமிக்கும். கடைசியா MVN கிளீன் பழைய பில்ட் ஃபைல்ஸை அழிச்சிடும். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்க்கு இது ரொம்ப அவசியம். ஆனா நீங்க ஒரே ஒரு கமாண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான், MVN clean install. இதுதான் தங்கத்தரம்னு சொல்லலாம். ஏன்னா இது முதல்ல பழைய பில்டை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் புதுசா இன்ஸ்டால் பண்ணும். இதனால ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு நம்பகமான சுத்தமான பில்டு கிடைக்கும். உண்மையா 90% நேரம் இந்த கமாண்டை தான் பயன்படுத்துவீங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்மளோட லோக்கல் மெஷின்ல தான் செஞ்சோம். ஆனா மேவனோட உண்மையான சக்தி எப்போ வெளிப்படும்னா,
அதை நாம ஜெங்கின்ஸ் மாதிரி ஒரு CI/CD பைப்லைனோட இணைக்கும் போது தான். வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜெங்கின்ஸ் இல்ல GitHub Actions மாதிரி டூல்ஸ் கூட மேவனை இணைக்கிறது ரொம்பவே சுலபம். ஏன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே மேவன் கூட வேலை செய்யறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. நீங்க உங்க லோக்கல் மெஷின்ல என்ன கமாண்டை ரன் பண்ணீங்களோ அதே MVN clean install இல்ல MVN test கமாண்டை உங்க CI/CD சர்வர்ல ரன் பண்ண சொன்னா போதும். இது உங்க பில்ட் மற்றும் டெஸ்ட் ப்ராசஸை முழுமையா ஆட்டோமேட் பண்ணி உங்க வேலைப்பழுவை ரொம்பவே குறைக்கும். ஆக டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்ல இருந்து பில்ட் ஆட்டோமேஷன் வரைக்கும் மேவன் எப்படி உங்க செலீனியம் ப்ராஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த புதிய சக்தியை பயன்படுத்தி உங்க அடுத்த ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டை இன்னும் திறமையா இன்னும் சிறப்பா எப்படி உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.